நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா டாஸ்மாக் கடையை அடைக்கணும். பொம்பளையெல்லாம் அதைத்தானே தான் நினைக்கிறீங்க. நினைக்கின்ற தாய்மாரெல்லாம் கை தூக்குங்க மேடம். சூப்பர். கையை கீழே ஓடுறியா புரிச்சதை சொல்லி கொடுக்குவா. அது அந்த தூக்கும் போதே இந்த பையன் இருக்குல்ல அப்படின்ற என்ன பாக்கோல கட்ட புளிக்கிறியா? என் தாய்மாரெல்லாம் நினைக்கிறீங்க டாஸ்மாக் கடை அடைத்தால் நம்ம புரிஞ்சன் திருந்திடுவேன், மறுபடியும் குடும்பத்தை பார்ப்பேன்னு நினைக்கிறேன். அடைச்சிட்டாங்கன்னா நீ வீட்டில் நீ சாராயம் காய்ச்சணும். உன்னை உழவு வைக்க விட மாட்டேன். சாராயத்தை வச்சுட்டு மொத்த வைடின்னு படாரப்படான்னு போடுவேன். குடியாரனா பார்த்து திருந்தினாத்தான் குடியை நிப்பாட்ட முடியும். எல்லா ஒளிநாடாவிலையும் இது பதிவாகுதுலப்பா. எத்தனை பேர் ஆட்சிக்கு வந்தாலும் நாம் பிறந்த தமிழகத்திலே டாஸ்மாக் கடையை மட்டும் அடைக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக நான் சொல்கிறேன். அப்படி அடைச்சி விட்டா மானாமதல் லைனில் டெய்லி 800 பேர் கேதம் கேட்டுதான் போகணும். பூரா அடிக்ட் ஆகிட்டாங்க. எங்கள் சித்தப்பாலாம் பிளாக்கில் ஓட்டான்னு பேர் சொல்லலை, ஆனால் அவர் வேலுன்னு சொல்லுவேன். ரொம்ப அங்கனதான் ஓட்டினார் எங்கள் சித்தப்பா. அது பூரா காலையில் 4 மணிக்கெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பூரா பரதநாட்டியம் ஆடுறாங்கடா தான், கையெல்லாம் நடுக்கம் கொடுக்குது. சரி, இதோட எப்படி வீட்டுக்கார அம்மாவோட டாங்கலாம். என் அன்பு தம்பிகளுக்காக நான் போராடி கொண்டு இருக்கிறேன். என் தம்பிகள்லாம் தண்ணி அடிக்கக்கூடாது, தம்பி அடிக்கக்கூடாது. அதில் ஒருத்தன் அகராதி அன்னைக்கு ஒரு மேடையில் எப்படித்தான் சொன்னேன், எந்த சொன்னேன் பீர் சாப்பிடலாமான்ட்டேன். எல்லாம் ஒன்று தான்டா. இந்த உலகத்தில் யாரை நினைச்சாலும் திருத்த முடியாது. நினைச்சாத்தான் திருத்த முடியும். பெண்களுக்காக ஒரு விழிப்புணர்வாக அந்த மேடையில் நான் சொல்கிறேன். ஆத்தா, உங்கள் புருஷன் தண்ணி அடிக்கிறாருன்னு நினச்சி நீ கவலைப்படாது. தண்ணி அடித்தாலும் வீட்டுக்கு வர்றியான்னு நினச்சி கொஞ்சம் ஜாமியை கும்பிடு. சில பேர் தண்ணி அடிச்சுட்டு பார்த்தா சாக்கடையை உறிஞ்சு குடிச்சுக்கிறேன். நான் இனிமேல் தண்ணி அடிச்சுட்டு புருஷன் உன்னை அடிக்க செருப்பை ஓங்குனேன்னா, இப்படி செருப்பை கழட்டி என்னடி ஓத்தான்னு ஓங்குறேன்னு வை, நீ எதுவுமே சொல்லாது. நான் சொல்கிறத மட்டும் சொல்லு. ஏன் அத்தான் அடிக்க வரீங்க? அத்தான் சற்று பொறுங்கள், உள்ள வாங்கலேன், வெட்டில் படுக்க போட்டு காலை அமுக்கிறேன் என்று சொல். உன்னை அடிக்க மாட்டான் உன் புருஷன். அப்படித்தான் ஒரு ஊரில் சொல்லிட்டு வந்தேன். ஒரு ஒம்பளை அதே மாதிரி செஞ்சுருக்கு. புருஷன் போதையில் என்னடி ஓத்தான்னு செருப்பை கழட்டியிருக்கேன். இவங்க உடனே அத்தான், உடனே அவன் ஏன்டி ஓத்தான் நக்கல் கூதி ஒன்றியான்னு அடிச்சிருக்கேன். 70 தடவை அடிச்சிருக்கேன். அந்த பொம்பளை கெந்துக்கிட்டு வருது ஏன்ட்டேன். உள்ளே வந்து சொன்னிச்சு, அப்பா எம்கேஆர் நீ தானப்பா? ஆமாப்பா, நீ சொன்ன மாதிரி சொன்னேன். அவன் உலக்கு எடுத்துட்டு செப்பை இறக்கிட்டாலடா நினச்சி அடிச்சான்டா. நைட் 2 மணிக்கு எழுந்திரிச்சு மறுபடியும் என்னடி ஓத்தான். ஏனால் கருத்துக்கள் சொல்ல இங்கே ஆள் இல்லை. கருத்துக்கள் சொல்ல கேட்பதற்கும் உங்கள் மனநிலை உங்கள்கிட்ட இல்லை. என்னை பொறுத்தளவு நான் ஒன்று வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே தாய் பிள்ளையாக ஒற்றுமையாக 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். நீங்கள் எல்லாருமே கையின்றியான் பாரு. இந்த சின்ன பையன் இடியப்பம்ன்றேன், படிப்பு புழுப்புழுன்னு வரும்ப்பா. டீச்சர்கிட்ட போய் சொல்லு, பாடம் நடத்தும் போது இடியப்பம்னு சொல்லு, உனக்கு 100 ஏண்டா பிறைத்து நீ குதிமனே. யாரு மைண்டாவேன் இடியப்பம் முடிஞ்சுக்கிட்டே இருக்கேன் மயிறு. உலகத்தில் என் தம்பி எங்கள் அண்ணனை பாரு, அவங்க எல்லாம் இன்னைக்கு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஒழுங்காக படிக்கலையே, நம்ம படிக்கலையேன்னு. அதே மாதிரி எல்லாரும் படிங்கப்பா, படிச்சு விட்டு பெரிய அதிகாரியாக வாங்க. உங்கள் பெத்த தாய் தகப்பனை மட்டும் கண்கலங்க விட்டுறாதே. உலகத்தில் நம்ம எத்தனையோ சாமியை கும்பிடலாம். சாமி யாருன்னா பெற்ற தாய் தான் சாமி. அப்பா எல்லை கருப்பு. ஏன்னு கேளு, எதாக இருந்தாலும் அம்மாட்ட போய் ஈஸியாக நம்ம ஏமாற்றி போடலாம். அம்மாட்ட போய் எம்மாய் நான் டூரு போகிறேம்மா 500 ரூபா குடும்பம்டா, அப்பாட்ட நைட் நேரம் ஆத்தா 2 அரைஞ்சு வாங்கி போகிறோம். ஆனால் அப்பே அப்படி கிடையாது. போய் 500 ரூபா கேளு, எப்பா டூரு என்ன நோத்தா டூரு, என்னடா நோத்தா டூரு வேணா மயிர் வேணா கம்மையில் போய் முங்கு நெச்சு அடிச்சு விளையாடுறான்றார். ஏன்னா அப்பா நமக்கு எப்போ பார்த்தாலும் வீரப்பை மாதிரி தான். எப்போ பார்த்தாலும் ஒரு கிரிக்கெட் விளையாட போனால் ஒரு அரைச்சிட்டு வந்தால் கூட திருப்பி அதே பொண்ணுல 500 தடவை அடிப்பேன். ஏன் அப்பா நம்மளை அடித்து வளர்க்குறாருன்னா, உலகத்திலே நாயத்துக்கு மட்டும் பயப்படாதடா என்று சொல்லிதான் வீரத்தை ஊட்டி வளர்ப்பவன் தந்தை, பசியை ஊட்டி வளர்ப்பவள் அன்னை. ஏன் அம்மா சோற ஒரு வாய் வாங்கிக்கன்னு ஏன் சொல்லுது? அடே அது பிரார்த்தனம் இல்லடா பேப்பையமேனே, பிரார்த்தனம் இல்லை. ஏன் தாய் சோத்தை ஊட்டி வளர்க்குதுன்னா, உன் பசி போக மற்றவர்களுக்கு நீ பசியை போக்குடா என்று சொல்லுகிறார் பெத்த தாய். அது யாருப்பா? டான்ஸை வர சொல்லவா? ஒரு ரவுண்டு உள்ள போய் பார்த்துட்டு வா. உனக்கு என்ன முணுமுணுப்பு இதில் பெருமை மயத்துக்கு என்னை சொல்லிக்கிறது? உங்களுக்காகத்தான் நாடகம். எம்கேஆர் வந்தாத்தான் கூட்டம் வருது. இப்போ பட்ட வரைக்கும் இருக்க என்னதே ஏப்பா, நான் 1/4 மணி நேரம் கூட நிற்கலை. நான் போயிட்டேன்னா பூரா கூட்டம் போயிட்டு நக்கிட்டு தெரியா? அண்ணே இதெல்லாம் நீ சொல்லவே கூடாது. இருப்பா ஐயா விழா கமிட்டி சொல்லுங்கள், டான்ஸை விடவா? அது என்ன டான்ஸு? இந்த மாதிரி என் தம்பியை ஊறான் இல்லை, அவரை சொல்லி ஒன்றும் குத்தம் இல்லை. பழைய இன்ஜினு. அவர் எதுக்கு வர சொன்னார்னா, கோயிலாக வந்திருக்கு ஆள் செவத்த புள்ள, இன்னொன்று முத்துலட்சுமின்னு ஒன்று வந்திருக்கு பாவம். அது 2மே அடுத்த முண்டாட்டி தான். தன்னால் கெஞ்சி ஊத்தாடி அந்த பிள்ளையை ஒத்தர வச்சு கொண்டு வந்த பாடு எனக்கு தான் தெரியும். லேசாக தொட்டா கூட காலையில் புரிஞ்சு 2500 ரூபா அவதாரம் கேட்குறேன். நான் வர இப்போ பூரா பட்டி வாக்குற ஆள் மாதிரி தான் செவத்தை மட்டும்தான் தடவேன். ஆனால் என் ஸ்டூடெண்ட் போட்டு அடிச்சிருவாங்க. கடைசியில் குலக்கேசி என் மேலே விழுந்துடும். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, அன்றைக்கி ஆடலும் பாடல் எடுத்துக்கோங்க. ஆடலும் பாடலில் ஒரு 50 இலவட்டம் மட்டும் ஆடுனா யாராவது ஆடலும் பாடல் பார்ப்பானா செருப்படுத்து எரிஞ்சிட்டு போயிடுவேன். பொம்பளை நிற்கணும் அப்படி சட்டியோடு இருந்துச்சுன்னா, அப்படி ராக்கோழி கூவையில் பூரா பெரும் பாரு ஆம்பளைய வாய் ஊரா வாணியாக உடஞ்சிக்கிட்டு இருக்கு. அல்ல கோவில் இன்னும் கொஞ்சம் சின்னதாக போடுங்க.
அதுலேயும் ஒரு மைக்கில் பேசிக்கிறாங்க, ஹலோ கை தட்டுங்க, அடுத்த ட்ரெஸ்ஸை குறைப்பேன், சட்டியை ஏற்றுவோம்ன்றேன் ஒருத்தன். ஆனால் எங்கள் நாடகத்தில் நாங்கள் எதையுமே ஏற்ற முடியாது. இதே டான்ஸை வந்து சட்டியோடு வர சொன்னோம்னா அந்த மேடை இருக்குமா, விழா கமிட்டியை சாச்சி விட்டு ஏறிடுவேன் எல்லாமே. ஏன்னா நாங்கள் வயிற்று பொழப்புக்காக. உண்மை தானே? என்னையை பொறுத்தளவு வெளியூர்லேருந்து வருகிறது என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல. உங்கள் மூத்திரத்தை பூரா குடித்தா கூட புத்தி வராது. அப்படியே பேஞ்சாலும் 4 டேங்கர் நிறைஞ்சிரும். அதுக்காக கொண்டு வரக்கூடாது தம்பி. ஏன்னா இப்போ பூரா சரக்கு வேற மாதிரி இருக்குது. குடிச்சோம்னா நான் வெட்டிடுவேன். ஒரு சாங் பாடுவோமா? ஹலோ எக்கோ, இந்த மாதிரி பட்டணம் தெரியாமல் நோட்டிக்கு தெரியாண்டா. அப்போ அந்த வெள்ளை கலராக இருக்க வர அதை ஃபஸ்ட்டுக்கிற போட்டு விடுப்பு, நல்லா தெரிய விடுப்பு. ஹலோ ஹலோ, யானை கதை கேட்ட என் தம்பிகளுக்கு இந்த யானை கதை காரில் வரும்போது யோசிச்சது. நான் என்ன யோசிச்சேன்னா, அந்த யானையே இந்த எலி பாஞ்சு தூக்கி போட்டால் எப்படி இருக்கும்னு நினச்சேன். இல்லை தென்னை மரம் இல்லைடா தம்பி, சொல்ல விடு, இல்லைன்னா நீ வந்து சொல்லு, அன்னை ஒன்றுக்கு வரவா சொல்ல விடு. அப்புறம்தான் பார்த்தேன், இந்த யானையை எலி டொங்காஸ் போட்டால் எப்படி இருக்கும். அது யோசிச்சேன். டொங்காஸ் தந்தா அப்படி வரணும். ஒரு யானை கப்ளிங் ஓ சொல்லப்பா தம்பி, தம்பி மை செட்டு வாலியம் வைங்க தம்பி, உங்கள் சௌரியத்துக்கு குறையக்கூடாது, கூட்டக்கூடாது. ஹலோ அல்ல வை, யானை கதை பூரா அப்போ தான் மூடாகி கிளம்புவாங்க. ஒரு யானை இந்தா கிளம்பிட்டாங்க. லண்டன்லேருந்து ஒரு யானை, ஏன்னா இங்கனக்குள்ளே கண்டுபிடிச்சிடுவாங்க, லண்டன்லேருந்து இப்போ இறக்குறேன். லண்டன்லேருந்து ஒரு யானை அப்படியே நேராக திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துருச்சு. பிளேட்டில் கிடையாது, டிஃபன் பாக்ஸில். தம்பி பிளேட்டில் தான் வர முடியும், அப்புறம் என்ன தண்ணிக்குள்ளேயே வர முடியும்? உன் கற்பனைக்கு அளவே இல்லையாடா. நான் அந்த யானை கதையை எவ்வளோ மாடலேஷனில் சொல்கிறது. இருங்க தம்பி, கம்பெனி கோஸ்தேன், இந்த வந்துட்டேன். அப்போ திருச்சி ஏர்போர்ட்டில் யானை இறங்கிருச்சு. இறங்கின உடனே யானை போய் பார்க்குது, ஒரு டாக்ஸியை புக் பண்ணுது. அந்த டாக்ஸி டிரைவரையும் கோத்தா எலிதான்டா. ஆமாம், லேடிஸ் யானை போய் புக் பண்ணுது. எலி மாமா அப்படியே சீரட் அடிச்சுக்கிட்டே நிற்கிறாரு, டாக்ஸியை சாஞ்சிக்கிட்டே. ஓம் போடு கேம்பில் ஓம் டே வாயில் வந்துடும்டா, ஏதோ ஒரு போடு. ஆனால் போர்டாக இருந்துச்சு, அது என்ன போடுன்னு கவனிக்கல. அன்னை இருட்டில் பார்த்தேன். சரின்னு அந்த எலிக்கிட்ட யானை லிஃப்ட்டு கேட்குது. ஹலோ, நான் நேராக மானாமதுரை போகணும். எலி மாமா ஃபில்டரை இழுத்துக்கிட்டே, மானாமதுரையா ஏறுங்க, நீங்கள் எந்த ஊர்? நான் லண்டன். அப்படியா, கப்ளிங் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஏறி உட்காந்துங்க, ஒரு ஷார்ட் போட்டுக்கிறோம்ட்டு. அப்படியே வண்டியை எலி மாமா ஸ்டார்ட் பண்ணும்போதே பாட்டு போடுறாரு. மேகமே மேகமே லவ் சாங்கா நடுசாமத்தில். அப்படியே யானை எலி மேலே லவ் ஆயிடுச்சு. இப்போ அந்த யானை கேட்குது எலிக்கிட்ட, உங்களை மாதிரி ஒரு வாரிசு எனக்கு வேணும். எலி மாமா சொல்கிறாரு, உடனே வண்டி நிற்கட்டும், அடுத்து சார்ஜை போட்டுறேன். இல்லை இங்கனக்குள்ளே பைபாஸில் வேணாம், எல்லா பயலும் பின்னாடி வந்து வண்டியை கூட உள்ளே விட்டுறேன் கப்ளிங்குள்ளே. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மானாமதுரை அவுட்டரில் ஒரு தென்னந்தோப்பு இருக்குது, அங்கே வண்டியை விடுங்க. ஆற்றுக்குள்ளே ஒயின் ஷாப் மைத்தை புடுங்குச்சு. ஒரு வழியாக யானை போய் இறங்கிருச்சு. எலி மாமா வாமாப்பில் இருக்கார், மாத்திரையை போட்டார். ரொம்ப நேரம் ஸ்டார்ட் பண்ண யானை நின்றவொடனே யானை கப்ளிங்கு மட்டும் 70 கிலோ. எலி மாமா உடம்பு பூரா சுற்றுறாரு, கப்ளிங்கை கண்டுபிடிக்க முடியல. ஒரு வழியாக கப்ளிங்குள்ளேயே உள்ளே நுழைஞ்சு போயிட்டார். யானை பட்டான குசை போட்டுருச்சு. குசை போட்டோடனே எலி பைபாஸில் மயில்கல்ல அடிச்சு சட்டாருன்னு கிருகிருன்னு வந்து மறுபடியும் வந்து மெதுவாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு தென்னந்தோப்பில். அப்போ இந்த யானை தலையில் ஒரு இளநீ விழுந்திருக்கு. திடீர்னு இந்த யானை எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்யவா, இப்போ கதை போதுமாப்பா, எல்லாம் இருந்துச்சு, வீட்டுக்கு போகலாம். ஏன்னா அறிவு சார்ந்த விஷயங்களை சொன்னால் இங்கே கேள்வி கேட்க ஆளே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி பொழப்பே ஓடுது. யாராவது ஒரு படித்த பையன் இருந்தால் மேடைக்கு வரலாம். தம்பி வாங்க தம்பி, இவ்வளோ நேரம் பேசுனீங்கல்ல இடியப்பம், வாங்க இப்போ நீங்கள் வரலாம். வாமட துறக்கிற மாதிரி உன் முகரைய நீ, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, உனக்கு 200 ரூபா பரிசு. ஓகே, ஜனகணமன பாட்டை முழுசா பாடு. பொலந்து ஓச்சு மாடு பொடி மாடு, லாஸ்ட் பார் 2 மினிட். தம்பி ஒத்திக்கிட்டு இருக்கணும், கூப்பிடும் போது அப்படியே கேமராக்குள்ள குன்ன ஜனகணமன பாடு, நீராறும் கடவுளத்தை பாடு,
ஏபிசிடி எத்தனை எழுத்து? 24 எழுத்து. எத்தனை? 24 எழுத்து. பொலந்து ஓச்சு. நீ ஓடி போய் சுடுகாட்டுல படு போமுண்ட. 24 பாதி எழுத்து யாரும் ஒப்பை எடுத்து போயிட்டாரோ? அப்துல் கலாம் ஐயா எந்த ஊரா? ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் எந்த ஊரு? ராமேஸ்வரம் மட்டும்தான் தெரியும், எந்த ஊரும் தெரியாது. ஏன் ராமேஸ்வரத்துல டிக்கெட் எடுத்து எழுதிட்டாரா? அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? ராக்கெட் கண்டுபிடிச்சிருக்காரு. சூப்பர் தம்பி. புசுவான யாரு? அப்பத்தாவா? என் சிங்கம் அடிச்சு விடுறானடா. அவர் என்னத்தை கண்டுபிடிச்சாரு? ராக்கெட் இல்ல, என்ன கண்டுபிடிச்சாரு? விமானம் கண்டுபிடிச்சாரு. சூப்பர். நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ. சூப்பர், அருமையானவன். தூக்கத்துல வந்து கொலை அத்துட்டானடா. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் விமானத்தை மனச்சாட்சியே இல்லாம சொல்லிட்டு போலாண்டா தம்பி. அவர் விமானத்தை கண்டுபிடிக்கல. நாளையில இருந்து யாரும் கேட்டா என்ஃபீல்டு அக்கினி உனக்கு போட்டு நக்கினி இல்ல. ஒரே ஒரு விஷயம், என் தம்பியை மேடைக்கு கூப்பிட்டேன். எத்தனை தம்பிகள் வர மறுக்கும் பொழுது நான் வருகிறேன் என்று மேடைக்கு வந்தான் பாரு. இவன் தான் ஆக ஒரு படைப்பாளி, ஒரு அழிவாளி. ஆழ்த்துக்கள். சூப்பர். யாருமே சொல்ல முடியாதுடா. 200 ரூபா கொடுக்கல. நீ அப்படியே கொஸ்டினை புலம் தள்ளிட்ட. ஒரு கண்ணை நம்பாது உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும். பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது. பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு மூடி போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் வரவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே எங்கள் மூலதனமாகும். நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்று அதுவே எங்கள் மூலதனமாகும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உன்னை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும். பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது. மருதங்க சக்கரவர்த்தி மருகமதுவா கோடையடி குமரன் என் அன்பு தம்பி. விருதுநகர் மாவட்டம் காரியவட்டி அருகாமுள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் அன்பு தம்பி மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். மருது